தமிழ் மீடியா சேனல் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் மன்னை மகாலட்சுமி ஏஎல்பி ஜோதிடர். பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். மார்ச் 24 முதல் ஏப்ரல் 13 வரை மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சிந்தனைகள் அனைத்தும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஜாஸ்தியா இருக்கும். மாதத்தினுடைய இறுதியில பார்த்தீங்கன்னா ஒரு விதமான விரயம் காணப்படும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்க உங்களோட பிளான் வச்சுக்கலாம். உங்களுடைய குழந்தைகள் பற்றிய சிந்தனை இருக்கிற மாதிரியே மாதத்தினுடைய கடைசியில அவங்களை பற்றிய கவனமும் மிகவும் அவசியம். கடைசி சில தினங்களுக்கு உங்களுடைய வருமானம், தொழில், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நிலையான நிலைப்பாடு இருக்காது. ஒரு விதமான மன சஞ்சலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மன போராட்டம், சஞ்சலம், அந்த மாதிரியான காலகட்டமாக இருக்கும். நீங்க அந்த இடத்துல ஒரு 15 நாளைக்கு அமைதியா போங்க. மாதத்தினுடைய கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியும் வருமானமும் ஈட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. வேலையில புது புது முயற்சிகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு அனுகூலமும் கிட்டக்கூடிய மாதமாக உள்ளது. கலத்திரஸ்தானத்துல காதல் திருமணம் கைகூடும் காலமாக உள்ளது. நீங்கள் இந்த காலத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர் வழிபாடு சிறப்பு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு மனசு ஒரு 15 நாளைக்கு ஒரு விதமான போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். மண்டை பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யோசிப்பீங்க. ஏன்னா 2 நாளைக்கு கொடுக்க 2 நாளைக்கு கொடுக்க உங்கள் திங்கிங் மாறிக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல, ஒரு நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு நல்ல பலன் காத்துட்ருக்குது. உங்களுடைய துணை உங்களுடைய மனதுக்கு இதமான விஷயங்கள் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய சமயமாகவும் இருக்கிறது. உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரன் மூலமாக நல்ல அனுகூலம் கிட்டக்கூடிய காலமாகவும் உள்ளது. வருமானம், தொழில், இந்த இடத்துல வருமானத்தில் நல்ல அனுகூலம் உண்டு. உங்களுக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வருமானத்தை எதிர்நோக்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பாக காத்துட்ருக்குது. உங்கள் குழந்தைங்க மூலமாக நான் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தொடங்கலாம். நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு ஐடியாஸ் இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க இல்லையா, அது இந்த இடத்துல நல்லா கை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. கலத்திரஸ்தானத்தில் காதல் திருமணம் கைகூடும் காலமாக இருக்கிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு எந்த அம்மன் பிடிச்சிருக்கோ அந்த அம்மனை நீங்கள் வழிபட்டு உங்களுடைய லாபத்தை எடுத்துக்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, பங்குனி மாதம் எவ்வாறு என்று பார்க்கலாம். மார்ச் 24 முதல் ஏப்ரல் 13 வரை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டைம் பீரியட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, தன்னையே ராஜா மாதிரி சித்தரிச்சிட்ருப்பீங்க. நீங்கள் உங்களை பற்றிய சிந்தனைகள் தாங்க அதிகமாக இருக்கும். நான் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த திங்கிங் இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறது மாதிரியே நீங்கள் சிந்திச்சிட்ருப்பீங்க. அப்பாவை பற்றி சிந்தனைகளும் இந்த டைமில் நீங்கள் எடுத்துப்பீங்க. அப்பாவை எப்படி இருக்காரு என்ன, உங்களை பற்றி சிந்திச்சாலும் அப்பாவையும் இன்டர்லிங்க் பண்ணிப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய தொழிலையும் வருமானத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குங்க. ஏன்னா உங்களோட வருமானத்தில் தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னா வம்பு தும்பு பிரச்சனைகள் நீங்களே இழுத்து விட்டுக்கிற மாதிரி இருக்குது. அமைதியாக இருந்துருங்க. தொழிலில் நீங்கள் ஹையர் அஃபிஷியல்கிட்ட நானா நீயான்னு நீ பேப்பர் போட்டு ஓகே அப்படின்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அங்கே வேலை இழக்கக்கூடிய தருணமாக இருக்குது. அதனால் வேலையிலையும் நீங்கள் கவனமாக இருங்க. ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. கவனம் தேவை. கணவன் மனைவி உறவில் சுமூகமான நிலைப்பாடு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மூலம் மனைவி, மனைவி மூலமாக கணவனுக்கு வீடு, வண்டி, சொத்து சுக வாகன அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. காதல் திருமணம் கைவிடக்கூடிய நேரமாகவும் இருக்குது. நடராஜர் வழிபாடு சிறந்த பலன் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, பங்குனி மாதத்தில் மார்ச் 24 முதல் ஏப்ரல் 13 வரை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதத்தோட ஆரம்ப காலகட்டத்திலையுமே சில பிரச்சனைகள், சில விரயங்களையும் சந்திச்சிருப்பீங்க. கொஞ்சம் அமைதியாக இப்போ நடந்துகிட்டு இருக்கும். அதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை நோக்கி வரக்கூடியதாக இருக்குது. ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. உங்களுடைய வருமானமும் சொல்லிட்டேன், வேலையிலையும் சொல்லிட்டேன். ரெண்டுலேயுமே எப்படின்னா ரொம்ப நிதானமாக இருங்க. ஏன்னா பிரச்சனை இழுத்துக்கிட்டு வேலையே விடக்கூடிய சூழ்நிலைகளும் வர மாதிரி இருக்குது. நீங்கள் கவனமாக இருந்தீங்க, அமைதியாக இருந்தீங்கன்னா தான். நீங்கள் நீயா நானா அப்படின்னு நீங்கள் ஹையர் அஃபிஷியல்கிட்டலாம் ஏதாவது பேசிட்டீங்கன்னா நீ போட்டுட்டு போயிடுன்றுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய கணவன் மனைவி ஸ்தானத்துலேயும் ஒரு விதமான மனநிலைப்பாடு ஒரு மாதிரியாக இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பீங்க. புதுசாக ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதனால் அந்த இடத்துல உங்களுடைய வாயை முதல்ல அமைதியாக வாயை கட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் இருங்க. எல்லாமே ஒரு விதமான மனப்போராட்டமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டைம் பீரியடில் நீங்கள் கொஞ்சம் சனீஸ்வர பகவானை வேண்டிக்கோங்க.
மார்ச் 24 முதல் ஏப்ரல் 13 வரை சிம்மராசி அன்பர்களே எவ்வாறு உள்ளது என்று பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதோடு கூட தேவையில்லாத வம்பு தும்புகள் நம்மளை நோக்கி வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க. உங்கள் மனசு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கம்ஃபர்ட் ஜோன்லாம் நம்ம தேடிக்கலாம். வீடு வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா, இந்த மனநிலை அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். வருமானத்துலேயும் தொழிலையும் ஒரு விதமான நிலைப்புத்தன்மை இருக்கவே இருக்காது. 2 நாளைக்கு ஒருக்க மாறி மாறி திங்க் பண்ணுவீங்க. இதை எடுத்துகிட்டு பண்ணலாம், அதை எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படின்னு. இது ஒரு 15 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். மாதத்தினுடைய கடைசியில் வருமானம் வந்துட்டு உங்கள் துணை சம்மந்தப்பட்ட விஷயமாகவோ இல்லை நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமாகவோ உங்களுக்கு அமையும். ப்ரமோஷன் கைகூடக்கூடிய காலமாக இருக்குது. ப்ரமோஷன் வந்துட்டாலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் இல்லையா, அதை நம்ம கவனமாக செயல்பட வேண்டியதான். நீங்கள் உங்களுடைய திருமணம் காதல் திருமணமாக அமையக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு சிந்தனையும் மனமும் ஒரு சேர இருக்காதுங்க. ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். கூடவே சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் கையாளுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, தீரக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்குது. அதனால் கவனமாக கையாளுங்க. உங்களுடைய சிந்தனை முழுக்க நம்ம எப்படி வருமானம் வரப்போகுது, என்ன பண்ண போதோ அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும். கவலைப்பட வேணாம். உங்களுக்கு குழந்தைகள் மூலமாகவும் தந்தை மூலமாகவும் இந்த வருமான அமைப்பு நல்லதாகவே காத்துட்ருக்குது. உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா ஏதாவது ஐடியா கொடுக்குறாங்க, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதாவது புதுசாக இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே அப்படின்னு நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்கும். கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய திங்கிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்பாவோட ஐடியாஸையும் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நல்ல அமைப்பாக இருக்குது. உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் நீங்கள் ஒரு விதமான சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும். ஒரு ஊடலுடன் கூடிய சமாதானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது கணவன் மனைவி விஷயத்தில். புதிதாக திருமண ஏற்பாடுகள் செய்யும்போது சின்ன சின்ன தடைகள் வரும். கடைசியில் நல்ல அமைப்பு காத்துட்ருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு அனுகூலம் தேடிக்கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்களே, பங்குனி மாதம் மார்ச் 24 முதல் ஏப்ரல் 13 வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு மனசு அப்படியே ஒரு லேசான மனநிலையில் இருக்கும். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம் தாராளமாக. அந்த டைமில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தையும் நீங்கள் அழகாக பற்றிக்கலாம். உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு பிராப்தம் உண்டாகக்கூடிய நேரமாக இருக்கிறது. நீங்கள் அப்படியே மனசுக்கு வருடின காலகட்டங்கள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். வருமானம் தொழிலில் பார்த்தீங்கன்னா மாதத்தோட ஆரம்பத்தில் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானத்தில் பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் தொழிலில் கவனமாக இருங்க. நீங்கள் கொஞ்சம் அசந்திங்கன்னா தேவையில்லாத வம்பு தும்பில் யாராவது உங்களை மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. பிரச்சனைக்குரிய காலகட்டமாக மாத கடைசியில் இருந்துகிட்ருக்குது. அனுகூலமும் இருக்கும், நல்லா போயிட்டுருக்க மாதிரியே இருக்கும். திடீர்னு யார் மூலமாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு போயிடுவாங்க. கவனமாக இருங்க. உங்களுடைய கணவன் மனைவி ஸ்தானத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் இருக்கும். அதே நேரத்தில் மாதத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயம் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ஒரு விரயம் இருக்குது. நண்பர்கள் இந்த டைமில் பணம் கேட்டாங்கன்னா கொடுக்க வேணாம். ஏன்னா நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு அந்த விரயம் காத்துட்ருக்குது. அப்புறம் கொடுத்துட்டு மனசங்கடப்படுறதுக்கு நீங்கள் நாசுக்காக எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, பங்குனி மாத ராசி பலன்கள் மார்ச் 24 ஏப்ரல் 13 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சில தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுங்க. அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் வெளியில் வந்திருப்பீங்க. ஒரு சில விரயங்களும் இதுக்கப்புறம் இருக்குது. அது உங்கள் குழந்தைகள் மூலமாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அது மூலமாக நீங்கள் உங்களுக்கு பெரிய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. ஆனால் மாதத்தோட கடைசி ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்குது, கவலை வேண்டாம். வருமானமும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. வருமானம் பூர்வீகத்திலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. தொழில் பண்ணுறவங்களாகட்டும், வேலை செய்கிறவங்களாகட்டும், உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்கிட்டையும் சரி, உங்கள்கிட்ட இருக்க கோவொர்க்கர்ஸ்கிட்டையும் சரி, கொஞ்சம் நிதானமாகவே இருங்க. தேவையில்லாமல் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா 10 ஆகிடும். தேவையில்ல வம்பு தும்பு பிரச்சனைகள் உங்களையே தேடி வரும். அதனால் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம்.
பிரச்சனைகள் காத்துட்ருக்குன்னு சொல்லியாச்சு. கவனமுடன் செயல்படுங்க. களத்திரஸ்தானம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு திருமண அமைப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத கிளாஷ் வரக்கூடிய செகண்ட் ஆஃப் வயசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான காலகட்டங்கள் வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது. நம்ம கவனமாக செயல்பட்டுக்கணும். மனசு ஒரு நிலையாக இருக்காது. ஒரு 15 நாளைக்கு ஒரு விதமான ஆசிலேஷன் மைண்டு இருந்துக்கிட்டு இருக்கும். உங்களுடைய இந்த இடம் ஒரு வித சந்தேக புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான வாய்ப்புகளும் அமையக்கூடிய நேரமாக இருக்குது. களத்திரஸ்தான விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய சிந்தனை முழுவதும் புது புது விஷயங்களில் தேடிட்டு இருக்கும். வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், நிலம் வாங்கலாம், இதில் எதை வாங்கலாங்கிற மன போராட்டங்கள் இருந்துக்கிட்டும் இருக்கும். உங்களுடைய மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா மனசு இது மாதிரி திங்க் பண்ணி தூக்கம் இல்லாமலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கவனமாக இருந்துக்கோங்க. மாதத்தினுடைய கடைசி தினங்களில் குழந்தைகள் மூலமாக விரயம் உண்டாகக்கூடிய காலமாகவும் உள்ளது. உங்களுடைய வருமானம் தொழிலில் ஒரு விதமான மன போராட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். கவலை வேண்டாம். மாதத்தினுடைய இறுதி தினங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தில் புது புது முயற்சி செஞ்சு பார்ப்பீங்க. இதில் நமக்கு நிறைய லாபம் கிடைக்குமா, அதில் நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு புது புது முயற்சிகள் நிறையா மேற்கொள்ளுவீங்க. உங்களோட தொழிலில் யார் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணை, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், நண்பர்கள், இவர்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். வருமானம் ரொம்ப சூப்பராகவும் அமையும் இந்த காலகட்டம். உங்களுடைய இணை, கணவன் மனைவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யத்தோடு இருப்பீங்க. புதுசாக திருமணம் ஆகிறதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் முயற்சி கைகூடக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். சுபம். மகர ராசி அன்பர்களே, பங்குனி மாதத்தில் மார்ச் 24 முதல் ஏப்ரல் 13 வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் மனசும் உங்களுடைய சிந்தனையும் எப்படி இருக்குன்னா, நீங்கள் என்னடா அது நம்ம நல்லா தானே இருந்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு நிலைப்பாடு இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அது அடுத்தது உங்களுடைய லாபம் என்ன வரும் அப்படிங்கிற சிந்தனையும் உங்களுக்கு மேலோங்கி காத்துட்ருக்கும். புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணலாமான்னு பார்ப்பீங்க. இது எல்லா சிந்தனைகளும் ஒரு சேர இருந்து உங்களை போட்டு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நிதானமாக இருங்க. மாதத்தோட இறுதி நல்ல அமைப்பாக இருக்குது. வருமானமும் தொழிலும் எடுத்துட்டிங்கன்னா வருமானம் நல்ல லாபகரம் கொடுக்கிறதா இருக்குது. நீங்கள் உங்களுடைய பூர்வீகத்தில் எடுத்துகிட்டு உங்களுடைய வருமானத்தை ஈட்டலாம்னு நினச்சிங்கன்னா நல்ல அமைப்பாக இருக்குது. பூர்வீகத்தில் தொழில் தொடங்கலாம். நீங்கள் இந்த டைம் பீரியடில் தொழில் தொடங்கலான்னு யோசிக்கிறவங்களுக்கு பூர்வீகமும் அப்பாவோட தொழிலும் எடுத்து செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. அமைதியாக இருந்தீங்கன்னா தான் மாதத்திலோட இறுதியில் ஒரு அனுகூலம் இருக்கும். இல்லைன்னா இழுத்துக்க பிடிச்சிக்கொண்டு நீங்கள் நீயா நானா பண்ணாதீங்க. ஒரு கொஞ்ச நாள் அப்படி இருக்குது. அமைதியாக இருங்க. புதுசாக நீங்கள் திருமண ஏற்பாடு பண்ணிங்கனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத தடைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வாக்குவாதம், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகலாம். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. மாத இறுதி அனுகூலம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடித்த அம்மனை வழிபடுங்க இந்த காலகட்டத்தில். சுபம். கும்பராசி அன்பர்களே, பங்குனி மாதம் மார்ச் 24 முதல் ஏப்ரல் 13 வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கார். ஸோ உங்களுடைய திங்கிங் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த எடுத்தாலும் சின்னதாலாம் திங்க் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய பூர்வீகத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கான அனுகூலமும் உண்டாகக்கூடிய நேரமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தொழில் வருமானத்தில் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் நார்மலாக ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அமைதியாக இருங்க. ஏன்னா உங்களுடைய வருமானத்தில் தேவையில்லாத விரயங்கள் சமக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. உங்களுடைய தொழில் அமைப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக போகும். இல்லைன்னா சிக்கல்கள் சந்திப்பீங்க. இந்த இடத்துல உங்களுடைய கணவன் மனைவி ஸ்தானத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு செயல்பட்டுக்கோங்க. தேவையில்லாத சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களே பேச்சிலேயே சண்டை உண்டாயிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது புதுசாக நீங்கள் இப்போது நம்மளுக்கு வரன் பார்க்குற மாதிரி அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் மாதம் கடைசியில் தடங்கல்கள் இருக்கும். அதனால்
ஆரம்ப கட்டம் ஓகே பார்த்துட்ருங்க. லாஸ்ட்டில் வரும்போது தேவையில்லாத பிரச்சனை வருதுன்னா சுமூகமாயிருங்க. தடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு ராகு பகவான் வழிபாடு. ராகு காலத்தில் ராகு பகவான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தரக்கூடிய காலமாக இருக்கிறது. சுபம். மீனராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதத்தில் மார்ச் 24 ஏப்ரல் 13 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு சூரிய பகவான் பிரவேசம் செஞ்சுருக்காரு இல்லையா? இப்போது சனீஸ்வர பகவான், சூரிய பகவான், சனி பகவான் 2 பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க, நீர் ராசியில் இருக்காங்க. நம்மளுக்கு விரயம் காத்துட்ருக்கோம், விரயம் நடந்துகிட்ருக்கோம் மாதத்தோட கடைசி தினங்களில். ஆல்ரெடி மனசு வந்துட்டு எப்படின்னா ஒரு பித்து பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் நம்ம சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. யாருக்கு? மீனராசி அன்பர்களுக்கு. இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? மீனராசி அன்பர்கள் ரொம்ப நிதானமாக செயல்படணும். அமைதியாக கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க மீனராசி அன்பர்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்போடு இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக வெளியில் வர முடியும் இந்த மாதத்தில். உங்களுடைய வேலை, தொழில், இந்த இடத்துலையுமே தொழில் நல்ல அமைப்பாக இருக்குது. ஆனால் உங்களுடைய பேச்சால் தேவையில்லாத விரயங்களை நீங்கள் உருவாக்கிப்பீங்க. பேச்சில் கவனம் தேவை இந்த காலகட்டத்தில். மாதத்தினுடைய இறுதி காலகட்டத்தில் பேச்சில் ரொம்பவே கவனம் தேவை. கணவன் மனைவி உறவிலும் அவங்க வந்துட்டு அவங்களுடைய பாட்டை கரெக்டாக தான் செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு போராட்டம், மன சஞ்சலமே உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கும். அவங்களுடைய வேலையை செஞ்சால் கூட என்ன இப்படி செஞ்சிட்டிங்களா, என்ன அப்படி செஞ்சிட்டிங்களான்னு நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. மொத்தத்தில் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதம் ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான் வழிபாடு சிறப்பு தரும். சுபம்.